சூர்யா அவர்கள் நடிப்பில் கருப்பு திரைப்படம் காலையில் வெளியாகிருக்குது. படம் பார்த்தாச்சு. படம் எப்படி சார் இருக்கும்? படம் வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விடுது. அதான் உண்மை. வைப்பு பயங்கரமாக வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் காட்சி அமைப்பு பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்லாம் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா சார்? புதுவிதமான கதையாக இருக்குது. இது வந்து சாமி படம் தான், ஆனால் சாமி படம் இல்லை. அதாவது வந்து இது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா சாமி படம் மாதிரி ஆகிடும். அந்த ஆடி வெள்ளி இந்த மாதிரி படம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு இவங்கெல்லாம் கூட வந்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணி விசில் அடித்து கிளாப் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஆள் யார் இந்த படத்தில் அப்படின்னா, கருப்பு படத்துக்கு, சூர்யா படத்துக்கு, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிற படத்துக்கு ஆர்ஜே பாலாஜி வில்லனாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தா ஆர்ஜே பாலாஜி நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் அப்படி, அந்த கேரக்டர் வந்து சாஃப்டாக வந்து ஒரு கிரிமினலாக வந்து அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். அதை வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை சார். ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சாயபேங்கர் வந்து சும்மா சொல்லக்கூடாது சார். சூர்யா ஒரு ஹீரோனா சாயபேங்கர் ஒரு ஹீரோ. சாயபேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து அடித்து நகர்த்திருக்கிறார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து 100% வந்து சாயபேங்கர் கொடுத்துருக்கிறாரு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சூர்யா அவர்கள் நடிப்பில் கருப்பு திரைப்படம் நேற்றே வெளியாக வேண்டியது. கடன் பிரச்சனையால் நேற்று வெளியாகலை. சாயந்தரம் வெளியாகணும்னு நினச்சாங்க, சாயந்தரம் வெளியாகலை. அந்த சூழல் ஒரு வழியாக இன்னைக்கு காலையில் வெளியாக இருக்குது. படம் பார்த்தாச்சு. படம் எப்படி சார் இருக்குது? உங்களோட ஒப்பீனியன் என்ன? படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்லாயிருக்கு. அதாவது வந்து ஒரு மாசான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் நான் இதை பார்க்குறேன். கோர்ட்டில் நடக்கிற பிரச்சனைகள், கோர்ட்டில் ஆர்ஜே பாலாஜி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோர்ட்டே அவரோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. நிறைய படங்களில் காட்டுவாங்கள்ல, ஹார்பரை கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அந்த மாதிரி வந்து கோர்ட்டை வந்து ஆர்ஜே பாலாஜி கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. கோர்ட்டுக்கு நீதி கேட்டு வர யாருக்குமே வந்து நீதி கிடைக்காத அளவுக்கு ஆர்ஜே பாலாஜி வந்து செய்கிறாரு. இதுதான் வந்து கதை, அதாவது கதையினுடைய கரு. இதில் என்ன அப்படின்னா, இந்த சூர்யா அவர் வந்து கருப்புசாமி கேரக்டரில் நடிச்சிருக்காரு. சூர்யா வந்து பார்த்திங்கன்னா கடவுள். அவர் வந்து பார்த்திங்கன்னா மனித அவதாரம் எடுத்து வந்து இந்த கோர்ட்டில் நடக்கிற அநீதிகளை, இந்த சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகளை எல்லாத்தையும் தட்டி கேட்குற, அதை வந்து மக்களுக்கு நீதி வழங்குற ஒரு கேரக்டராக தான் வந்து சூர்யா வந்து நடிச்சிருக்காரு. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா சூர்யாவோட கேரக்டர் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். இது வரைக்கும் சூர்யா இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்கல. இது ஒரு புதுவிதமான ஒரு சாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ஜே பாலாஜி கதை சொன்னப்பே பார்த்திங்கன்னா இது பிடிச்சி தான் சூர்யா செலக்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து சூர்யா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சூர்யானும் போது இன்றைக்கி மாஸ் ஹீரோ, சூர்யாக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படின்னும் போது சூர்யா ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால சூர்யாவுக்கு என்னென்ன தேவையோ வை மூமெண்ட்ஸு, என்டர்டெயின்மெண்ட்டு, மாஸு எல்லாம் அடி தட்டி எல்லாத்தையுமே வச்சுருக்காரு. அது வந்து பக்கா மாஸ் படம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு படமாக வந்து கருப்பை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அது சூர்யா கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கழித்து தான் படத்திலே வர்றார். 45 நிமிஷம் அந்த கோர்ட்டில் தான் வந்து கதை போகுது. இன்னும் சொல்லப்போனால் முழு படமே வந்து கோர்ட்டில் தான் வந்து A to Z கோர்ட்டில் தான் படத்தை எடுத்துருக்குறாங்க. அது 45 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி, திரிஷா, நட்டி, லொலுசபா மாறன் இவங்கள வச்சு தான் கதை நகருது. 45 நிமிஷம் கழித்து சூர்யா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிற சீன்லேருந்து படம் வந்து பார்த்திங்கன்னா தெறிக்க விடுது. அதான் உண்மை. வைப்பு பயங்கரமாக வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் காட்சி அமைப்பு பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. உண்மையிலுமே பார்த்திங்கன்னா சிஜி ஒர்க்லாம் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா சார்? அந்த சூர்யா கருப்புசாமியாக வந்து அந்த ஃபைட்லாம் பண்ணுறாரு இல்லையா, அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ஜிகே விஷ்ணு பண்ணியிருக்காரு. அவர் சூர்யா வந்து கருப்புசாமி அவரை எல்லா காட்சியும் அதெல்லாமே ஃபயர் மோடில் தான் இருக்குது. எல்லா காட்சிகளுமே அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் அந்த டோனே வந்து பார்த்திங்கன்னா ரெட் டோன் கொண்டு வந்துடுறாரு. ஒரு மாதிரி ரெட்டு டோனு ஃபயர் மோடில் கொண்டு வந்து வைப்பு. அது வந்து சாயபேங்கர் வந்து சும்மா சொல்லக்கூடாது சார். சூர்யா ஒரு ஹீரோனா சாயபேங்கர் ஒரு ஹீரோ. சாயபேங்கர் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து அடித்து நகர்த்திருக்கிறார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து 100% வந்து சாயபேங்கர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு வைப்பான ஒரு காட்சி. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஸ்கோர் பண்ணால் தான் அதை வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேரும். அதை சாயபேங்கர் வந்து நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புதுவிதமான கதையாக இருக்குது. இது வந்து சாமி படம் தான், ஆனால் சாமி படம் இல்லை.
அதாவது வந்து இது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா சாமி படம் மாதிரி ஆயிடும். அந்த ஆடி வெள்ளி இந்த மாதிரி படம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு இவங்கெல்லாம் கூட வந்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணி விசில் அடித்து கிளாப் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஆள் யார் இந்த படத்தில் அப்படின்னா, இந்த ஸ்டண்ட்டு கோரியோகிராஃபர் அவர் விக்ரம் மோர் அப்படின்றவர் தான் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா KGF, காந்தாராலாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். அது ஸ்டண்ட் கோரியோகிராஃபி வந்து எக்ஸலண்ட், சல்யூட் அடிக்கலாம், அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. ஒரு காட்சி கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டண்ட் காட்சிகள் தொடர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லைட்டாக ஒரு சலுப்பு தட்டும். அது இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவர் தான் வந்து காந்தாராவுடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபரு. ஸோ படம் வந்து பிரமாதமாக வந்திருக்கு சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சூர்யா படம், சூர்யா ஒரு மாஸ் ஹீரோ. அந்த மாஸ் ஹீரோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பெரிய சக்ஸஸ் இல்லாமல் இருந்துச்சு. இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸை வந்து சூர்யாவுக்கு கொடுக்கும். குறிப்பாக கடவுளாகவே அவர் நடிச்சிருக்காருங்கும் போது அது ஒரு ரியாலிட்டியாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்காரு சார். ஏன்னா இப்போ காந்தாரா படம் பார்க்கும்போது அது பெரிய அளவில் ஹிட்டான திரைப்படம். அதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் காட்டியிருப்பாரு. சூர்யா இந்த படத்தில் எப்படி வேரியேஷன்ஸ்லாம் காட்டியிருக்காரு? நீங்கள் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட். அந்த காந்தாரோ வந்து முதல் பார்ட் வரும்போது யாரும் பெருசாக கவனிக்கவே இல்லை. ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்கிங் தான் சார் இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய விதம், மேக்கிங்கில் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க சார். அந்த மாதிரி தான் காந்தாரா வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டதுக்கு காரணம் அதனுடைய மேக்கிங். அந்த ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாமியை வந்து ஆடுற மாதிரி, அந்த ஃபைட் பண்ணுற மாதிரி, அந்த ஒரு வைப்பை கொண்டு போய் ஆடியன்ஸை சேர்த்தாங்கல்ல, அதை இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அதை அப்படியே வந்து அச்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து ஆடியன்ஸ்ட்டை வந்து கடத்திட்டாங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி ஆக்ஷன் கதை, பவர்ஃபுல்லான கதையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். சாமி அதாவது வந்து கருப்பு சாமி தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த சாமிங்கிற ஃபீலே இல்லாமல் அது ஒரு மாதிரி ஒரு ஹீரோ பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஒரு மாஸ் ஹீரோ பண்ணால் எப்படி வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் இது வந்து சாமி படம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி சிந்திக்க கூட வந்து இடம் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து வைப்பு பண்ணி எடுத்துருக்காங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிரமாதமாக சூர்யா பண்ணியிருக்காரு. ஆக்ஷனு, அவர் ஸ்டெப்ஸு, மூமெண்ட்ஸு. நீங்கள் சூர்யா முதல் 4-5 படம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றுமே இருக்காது அந்த படம்லாம். அதுக்கப்புறம் நந்தாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து அவர் அப்படியே வந்து மாற்ற ஆரம்பித்தார். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணார். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸு, அவர் கொடுக்குற ரியாக்ஷனு, அவர் வைக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அதாவது காடு மோடுன்னு ஒரு சாங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் க்ரௌடில் எடுத்துருக்காங்க சார். ஒரு கருப்பு சாமி சிலையை வச்சு ஒரு மாஸ் க்ரௌடில் ரொம்ப பிரமாதமாக வந்து சூர்யா ஆடி இருக்காரு. எல்லாமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது தியேட்டருக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல போனால் கடைசி 20 நிமிஷம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிபொலி நொறுக்குது படம். வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சூர்யாவோட ஆக்டிங்கு, பர்ஃபார்மன்ஸு, அங்கே கூட இருக்கிறவங்க எல்லோரும் ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா விசில் அடித்து கிளாப் பண்ணி எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் தேட்டரில் கிடைச்சது நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு 2 சீட் தள்ளி கமலா தேட்டரில் தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு காட்சி. 2 சீட்டுக்கு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உண்மையாலுமே சாமி வந்துருச்சு, பயங்கரமாக ஆட ஆரம்பித்தார். தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரை வேறு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாலுமே ஒரு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ஒரு காலத்தில் நடக்கும். சாமி படம்லாம் வரும்போது ஆடி வெள்ளி படம்லாம் வரும். அந்த நேரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் சாயபங்கர் மியூசிக் அந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நீங்கள் டியூட் படம் வந்துச்சு இல்லையா, அந்த படம்லாம் வரும்போது பெருசாக இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரு அப்படின்லாம் ஒரு சில விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. முதல்ல கமிட் பண்ணது கருப்பு படம் தான். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மியூசிக் டைரக்டர், ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி, ஒரு இளையராஜா மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுக்குற அந்த ஸ்கோரிங்கை வந்து சாயபேங்கர் கொடுத்துருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த நியூ ஜென்ரேஷன் இருக்குல்ல, நியூ ஜென்னுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக் இருக்குது. அதெல்லாம் பெரிய ப்ளஸ். இந்த அது வந்து அந்த காட்சிகள்லாம் வரும்போது அது வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. த்ரிஷா படம் ஃபுல்லாக வராங்களா? என்ன மாதிரியான கேரக்டர் த்ரிஷாவோட கேரக்டர்? ஆமாம், த்ரிஷா வந்து படம் ஃபுல்லாக வராங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷாவோட கேரக்டர்னு சொன்னால் அவங்க வக்கீலாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப கேரக்டர்லாம் கிடையாது த்ரிஷாக்கு. த்ரிஷா வந்து ஒரு ஹீரோயின் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்த மாதிரி இருக்குது. பார்த்தா வந்து த்ரிஷா ஸ்க்ரீனில் வர்றதுனால எப்படின்னா, த்ரிஷா இருக்கிறதுனால கூடுதலாக வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் இருந்துச்சே தவிர அந்த கேரக்டருக்குன்னு ரொம்ப பர்டிகுலராக ஒர்க் லோட் கிடையாது. நிறைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஹீரோயின் வந்து டம்மியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து த்ரிஷாக்கு வந்து பெரிய ஒர்க்கு கிடையாது. ஆனால் த்ரிஷா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. வந்து பார்க்குறதுக்கு ஒரு சில ஃப்ரேம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க. 43 வயசாச்சுங்கிறாங்க. எப்படி இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு என்ன தோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க. என்ன சொல்லப்போனால் மமிதா பைஜு, கயாடு லோகர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட த்ரிஷா வந்து டஃப் கொடுப்பாங்க போல். அவ்வளோ வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து ஆடியோ ரிலீஸில் சொல்லியிருந்தார். அதாவது த்ரிஷாவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது த்ரிஷாக்கு தான் தெரியும்னு சொல்லியிருந்தார். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவங்களும் அது ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட்டு. இந்த கேரக்டருமே மெச்சூர்டு கேரக்டர், ஒரு வக்கீல் கேரக்டர். அதனால் அதான் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சமீபகாலமாக முன்னணி நடிகர்களில் அதிகமாக ட்ரால் செய்யப்பட்ட நடிகர்னா சூர்யா அவர்கள் தான். ஒரு பெரிய வெற்றியை எதிர்பார்த்து காட்டியிருந்தாரு. இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இது நிச்சயமாக பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். அதாவது எப்படின்னா, இது வந்து அப்படியே நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா அச்சசல் காந்தாரா என்ன ஃபீல் கொடுத்துச்சோ அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு இந்த படம். அதில் ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ அது அப்படியே வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 300 கோடி அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை தாண்டதுக்கு கூட இந்த படம் வாய்ப்பு இருக்குது. ஏகப்பட்ட கடனில், ஏகப்பட்ட சிக்கலில், கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா வந்து கடனில் இருந்து தான் இந்த படத்தை வந்து சூர்யா ஒரு 30 கோடி, கார்த்திக் ஒரு 10 கோடிக்கெலாம் கையெழுத்து போட்டு தான் நேற்றுக்கு இரவு பண்ணி தான் இன்றைக்கி காலையில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் அந்த கலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் போய் கனெக்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் தேட்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபுல் வைபோடு தான் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க. விசில் சத்தம் எல்லாம் காதை கிழிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 20 நிமிஷம் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்ததுனால ஸோ அது கரெக்டாக போய் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய வெற்றி படமாக, பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். சூர்யாவோட கேரியர்லேயே ஒரு பெரிய பேர் சொல்கிற படமாக இருக்கும். ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லோருக்கும் எழுந்த சந்தேகம் என்னென்னா, பெரிய படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ஏன் வந்து வில்லனாக அடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. படத்தில் எப்படி கன்வின்சிங்காக பண்ணியிருந்தார் ஆர்ஜே பாலாஜி வில்லன் ரோலா? ஆர்ஜே பாலாஜி எப்படின்னா சார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த பிரெயின் கால்குலேஷனில் பண்ணுவாங்கள்ல, கிரிமினல் வில்லன் சொல்லுவாங்கள்ல, அடிதடி அந்த மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கிரிமினல் பிரெயினோட ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலர் கேரக்டர். அந்த ஒரு பணம் தான் குறி, நமக்கு பணம் தான் வேணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒருத்தனா, கோர்ட்டில் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒருத்தனா, எப்படி சொல்கிறது, ஒரு கார்ப்பரேட் வில்லன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் ட்ரெஸ்ஸு, ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, பிளாக் பேண்ட்டு, ஷூ எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கார்ப்பரேட் வில்லனாக நடிச்சிருக்காரு. நல்லாயிருக்கு. அதாவது வந்து நான் கூட பார்த்தீங்கன்னா கருப்பு படத்துக்கு, சூர்யா படத்துக்கு, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிற படத்துக்கு ஆர்ஜே பாலாஜி வில்லனாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தா ஆர்ஜே பாலாஜி நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து சாஃப்டாக வந்து ஒரு கிரிமினலாக வந்து அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். அதை வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை சார். ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, முழுக்க A to Z வந்து கோர்ட்லேயே வந்து படம் நடக்குது. ஒரு கோர்ட்டுக்குள்ளேயே வந்து படம் நடக்குது. அந்த கோர்ட்டுக்குள்ளே ஒரு கருப்புசாமி சிலை இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம்லாம் வச்சு இந்த தொங்க விடுற வேண்டுதலில் இந்த மிளகாலாம் அரைச்சி பூசுவாங்களா, அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. முழு படமே வந்து கோர்ட்டில் தான் எடுத்திருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு கடவுளாக இருந்து மனித அவதாரம் எடுத்து வர ஒரு சூர்யா, அவர் போய் கோர்ட்டில் வக்கீலாக வந்து கோர்ட் போட்டு வாதாடுறாரு. அது வந்து எப்படின்னா லாஜிக்காக அது வந்து சரியே கிடையாது. அது சரியாக வராது. ஏன்னா நீங்கள் வந்து இருக்கீங்க, நீங்கள் வக்கீல் படிக்காமலாம் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் வாதாடவே முடியாது. நீங்கள் வக்கீலாங்கிறது வந்து தெளிவுபடுத்தாத அளவுக்கு நீங்கள் எந்த கோர்ட்டுக்குள்ளேயுமே நுழைய முடியாது. அது வக்கீல் கோர்ட் போட்டுட்டு போகவே முடியாது. அதனால் வந்து அதெல்லாம் சில மைனஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக மைனஸை எடுத்துக்க முடியாது. அது இந்த எப்படி சொல்கிறது, இந்த கடந்து போகிறது மாதிரி தான் இருக்க தவிர பெரிய ஹைலைட்டாக வந்து இது ஓட்ட இது நொட்டை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் மைனஸஸ் பெருசாக இல்லை. தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா முதல் படமாக கருப்பு வெளியாக இருக்குது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில காட்சிகள் நேருக்கு நேரில் 2 பேரும் ஒன்றா நடித்த அந்த காட்சிகள்லாம் வருது இல்லையா? இது வந்து பண்டிகை நாள் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு பார்த்தீங்கன்னா 9 o'clock ஷோ வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம். ஸோ இதெல்லாம் வந்து விஜய் முதல்ல வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஒரு மேஷப் மாதிரி போடுறாங்க. சூர்யாவோட ஒரு மேஷப் மாதிரி வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடுறாங்க. சூர்யா ஆரம்பத்துலேருந்து நடித்த பல படங்கள்லேருந்து சின்ன சின்ன துணுக்குகள் வந்து போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் எல்லாருக்கும் தெரியும், சூர்யா விஜய் 2 பேரும் சேர்ந்து நடித்த படம். அதில் உள்ள ஒரு சில காட்சிகள் படத்தில் வருது. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்ற படத்தில் வந்து 2 பேர் சேர்ந்து நடித்தாங்க. பேருமே ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குது. உண்மையாலுமே 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. உண்மையாலுமே 2 பேர் லயலா காலேஜில் ஒன்றா படித்தவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா பின்னணியிலேருந்து வந்தவங்க. இவர் வந்து ஒரு நடிகருடைய மகன், அவர் வந்து ஒரு இயக்குனருடைய மகன். அதனால் வந்து அந்த ஒரு நட்பு வந்து சூர்யா விஜய்க்கு இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. சூர்யா விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
இது வரைக்கும் எந்த முரணும் கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையாது, எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த மேஷப்பில் வந்து விஜய் வராரு. விஜய் வர்றதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயோடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அந்த சீன்ஸ் எல்லாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சருக்கு நன்றி, விஜய் அவர்களுக்கு தளபதி அப்படின்னு போடுறாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா உண்மையாலுமே இன்றைக்கி சினிமா துறையிலேருந்து ஒரு முதலமைச்சராக வந்திருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி முதல் படமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய படம் வந்து வருது, ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் கேட்டோனே வந்து சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் வந்து பண்ண வேண்டியதுதான். அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க அந்த காட்சிகள், அந்த டைட்டில்லாம் வரும்போது, நன்றி கார்டெல்லாம் வரும்போது விசில் அடித்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ விஜய் ரசிகர்கள் இந்த படத்துக்கு பெரிதளவில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார், ஏகப்பட்ட படங்கள், சூர்யா படங்கள் தொடர்ந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இப்படின்னு. அது மாதிரி தான் படங்களும் இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ட்ரால் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஓஹோன்னு சொல்ல முடியாட்டி கூட நிச்சயமாக வந்து ஒரு நல்ல படமாக, தரமான படமாக இருக்கும். அதாவது என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும், மாஸ் படமாக இருக்கும். ஸோ சம்மர் வெக்கேஷனில் வந்திருக்கு, லீவில் இருக்குது, 2 வாரம் ஓடினா போதும், நிச்சயமாக அந்த வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. டைட்டிலில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முதல்வர் விஜய்க்கு நன்றின்னு போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் சீன்ற மாதிரி வசனங்கள்லாம் இருக்க மாதிரி ஒரு காட்சிகள் பார்த்தேன். சிவகார்த்திகேயன் சீன்ற மாதிரி வசனம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அப்படி போகிற போக்கில் கலாச்சிட்டு போகிற டைப்பு தான். அந்தந்த ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜாலியாக ஒரு காமெடியெல்லாம் பண்ணியிருக்கார் படத்தில். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கையில் கிடச்சா யாரை வேணாலும் சுற்றுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்குது. அதை வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு அது வந்து விஜய் துப்பாக்கி சிவகார்த்தியன் கொடுத்தார்ல, அதை கனெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்தியனை தான் அவர் மீன் பண்ணியிருக்கார் அந்த டைலாக்லேன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, விஜயோட ரெஃபரன்ஸு, அஜித்தோட ரெஃபரன்ஸு எல்லாமே வச்சுருக்காரு. ஏன் சூர்யாவோட ரெஃபரன்ஸே சூர்யா படத்திலே வச்சுருக்காரு. சிங்கம் சூர்யாலாம் வராரு கிளைமேக்ஸில். வாட்டர் மிலன் சாப்பிட்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் அது கட் பண்ணிட்டாங்களாமே, அது பயங்கரமாக கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் மிலன் வந்து தேட்டரில், எந்த தேட்டர் தெரில, கமலாவா எந்த தேட்டர்னு தெரில, வெளியே இது அநியாயம் எனக்கு நடந்துருச்சு, நான் சும்மா விட மாட்டேன், நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, என்னோட சீன்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கொந்தளிச்சுட்டு இருக்காங்க வாட்டர் மிலன் ஸ்டார். எடுத்துருக்குறாங்க போல் வாட்டர் மிலன் ஸ்டாரை வச்சு, ஆனால் அது கட் பண்ணிட்டாங்க போல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் நின்று பேட்டி கொடுத்துட்ருக்காரு ஆவேசமாக. என்னுடைய காட்சிகளை கட் பண்ணதை வந்து நான் சும்மா விட மாட்டேன், எதிர்த்து போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கருப்பு திரைப்படம் தொடர்பாக பல்வேறு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.